இது காய்கறி வைக்கிறதுக்காக வெஜிடபிள் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்காங்க ஆன்லைனில் புக் பண்ணி. 210 ரூபாவா? 205 ரூபா. பாருங்க, இது வந்து இந்த மாதிரி இந்த இது இருக்கிறதுனால நமக்கு தண்ணியோடு நம்ம காய் வச்சா கூட அந்த தண்ணி வந்து இங்கே கீழே இறங்கி இங்கே கீழே நமக்கு தண்ணி கீழே இறங்கிரும். காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மூடி போட்டு மூடி வச்சுக்கிற மாதிரி நல்லா இருக்குது. இப்போ நான் இதில் வந்து கொட்டிட்டு நெல்லிக்காவை இதில் கொட்டிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து தண்ணிலாம் இருந்தால் கூட நல்லா தண்ணி வந்து இதில் வந்து அப்படியே வடிஞ்சிரும். வடிஞ்சு நமக்கு காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலாப்பில் காய வைக்கிறோம். நல்லா இருக்குது. 6 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 பாக்ஸ் வந்து 205 ரூபா. ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கியிருக்காங்க. நல்லா யூஸாக இருக்கான். காய்கறியும் ஒரு 1 வீக் அளவு, ஒரு வாரத்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ரொம்ப யூஸாக இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன். இனிமேல் நானும் ஆர்டர் பண்ணி வாங்க போகிறேன். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரேட்டு. பிளாஸ்டிக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓரளவு நல்லா இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து காய்கறியை சமைக்கிறதுக்கு நமக்கு நல்லா யூஸாக இருக்கும். அதுமாதிரி கழுவிட்டு நம்ம வச்சோம்னாலும் தண்ணி நல்லா வடியுது. நல்லா இருக்குது. நீங்கள் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 பாக்ஸ் வந்து 210 ரூபா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ எலுமிச்சம்பழம் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. நெல்லிக்காய் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. கேரட் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. பீன்ஸ் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. கோவக்காய் எதுக்கு வாங்கியிருக்காங்க தெரியல. இது எதுக்கு வாங்கியிருக்காங்க? வாழைத்தண்டு நல்லா பிஞ்சு வாழைத்தண்டாக இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் தான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. எங்கள் அண்ணனோட ஒய்ஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.